இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியலா இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன், எனக்கு இருக்க புரிதலை வச்சு சொல்றேன். மூத்த தலைவர்கள் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உதயநிதியை வந்து ஏன் டெப்யூட்டி சிஎம்மா வந்து ஆக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோ சமீபத்தில் யூடியூப்ல வெளியானது நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம். ஜேம்ஸ் வசந்தனும் தாவேகாவை சேர்ந்த விஜய் ரசிகர்கள், விஜயுடைய அரசியல் வருகையை ஆதரிப்பவர்கள், அந்த மாதிரி அந்த இளைஞர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜேம்ஸ் வசந்தனோட பேச வச்சாங்க. முதல்ல இந்த காம்பினேஷனே தப்பு. ஏன்னா ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கு, அவருக்கு மொழி புலமை இருக்கு, இந்த மாதிரியான டிவி விவாதங்கள்ல கலந்துகிட்ட அனுபவங்கள் இருக்கு, அவரே வந்து ஒரு நெறியாளர். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் வருகையை ஆதரிப்பவர்கள், அப்படி ஆதரிப்பவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18 வயசு 20 வயசு 21 வயசுல இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அதிலும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இவர் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸை வந்து கவுண்டர் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை. அது அவங்களுடைய தவறு கிடையாது. அவங்களுக்கு இந்த அரசியல் புரிதல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஜேம்ஸ் வசந்தன மாதிரியான ஆட்களை மிகப்பெரிய அளவுல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல ஜேம்ஸ் வசந்தன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. இந்த வாரிசு அரசியலால் தமிழக மக்கள் இழந்தது என்னன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. சீனியரா இருக்கிறவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த கட்சியிலேயே நிறைய அவங்கலாம் சித்தப்பா பெரியப்பாவா மாமா மச்சான், உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். உனக்கு என்ன தமிழ் சமூகம், நீ இப்ப நீ நானும் ஒரு சமூகம், நமக்கு என்ன பிரச்சனை, என்ன இழப்பு? எனக்கு வந்து என்னன்னா ஏன் மற்றவங்க இல்ல சார், நான் எப்படி கேக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. அவங்களுக்குள்ளே அந்த கட்சியில இருக்க 4 வயசானவங்களை பத்தி தான் பிரச்சனையா தமிழ்நாட்டுக்கு? அவனுக்கு பதவி கிடைச்சா கிடைக்கலன்னா உனக்கு எனக்கு என்னமா? எது நமக்கெல்லாம் பிரச்சனை? எங்க வாக்களிக்க போறோம்? அங்க வயசான துரைமுருகன் வெல்லணும் நம்ம வாக்களிக்க போறோம்? தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது நடந்துடாதா? இந்த கல்வி தொடர்ந்து நல்லபடியா நடக்காதா? சுகாதாரம் கிடைக்காதா? மருத்துவம் கிடைக்காதா? வேலை வாய்ப்பு கிடைக்காதா? இதுதானே சமூக பிரச்சனை. எனக்கு அது புரியுது. நான் உன்கிட்ட கேட்கறது அது கட்சியில இருக்க 4 வயசானவங்க பிரச்சனை. எங்களுக்கு தராம அவன் பிள்ளைக்கு தூக்கி கொடுத்திருக்கான், அவங்க கேட்கட்டும். உனக்கு என்ன அதுல பிரச்சனைங்கிற? விஜய் சொல்றன்றதுக்காக இதெல்லாம் நீ தூக்கிட்டு வரக்கூடாது. வாரிசு அரசியல்னால உனக்கு என்ன பிரச்சனை? அங்க வந்து சீனியர்களுக்கு பதவி கொடுக்கலையே அப்படின்னு கவலைப்படுறியே, அவங்க எல்லாம் என்ன சித்தப்பா பெரியப்பாவா? அவங்களுக்காக நீ எதுக்கு பேசுற? ஒரு சமூகமாக வாரிசு அரசியல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் அந்த இளைஞர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. சரி, அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். திமுகவில் இருக்கிற வாரிசு அரசியலை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் சண்டைக்கு வரீங்க? திமுக இருக்கிறவங்க எல்லாம் உங்க சித்தப்பா பெரியப்பாவா? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? வாரிசு அரசியலை விஜய் மட்டும் எதிர்க்கல, எல்லாருமே எதிர்த்து தான் இருக்காங்க. வாரிசு அரசியல் ஏன் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜேம்ஸ் வசந்தனை வச்ச நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஜேம்ஸ் வசந்தன் ஒரு இசையமைப்பாளர், அதுவும் இல்லாம தமிழ்ல புலமை வாய்ந்தவர், தூய தமிழில் பேசக்கூடிய உத்வேகத்தை பல பேருக்கு அளித்தவர். தமிழ்ல இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கு, இந்த அளவுக்கு புலமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த நிகழ்ச்சிகளை நம்ம எப்படி பார்த்தோம்? அவருடைய திறமைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதானே அவருக்கு தமிழ்ல எல்லாமே நல்லா தெரியுதுப்பா, இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அந்த தொலைக்காட்சி நிறுவனம் முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன? ஜேம்ஸ் வசந்தனுடைய திறமை. அவர் இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன் அப்படிங்கறதுனால இல்ல. இப்ப அதே இடத்துல அந்த தொலைக்காட்சி அதிபருடைய பையன், இல்ல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இல்ல ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க, எந்த விதமான தகுதியும் திறமையும் இல்லாம ஜேம்ஸுக்கு ஈக்குவலான திறமை இல்லாத ஒரு நபருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. ஜேம்ஸ் வசந்தனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்பவும் ஜேம்ஸ் வசந்தன் வாரிசுக்கு பதவி கொடுக்கறத இப்படித்தான் சப்போர்ட் பண்ணுவாரா? உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருந்து நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள். ஆனால் எந்த விதமான தகுதியும் திறமையும் இல்லாமல் இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தருக்கு பதவியும் பட்டமும் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அது யாரா இருந்தாலும் எடுத்துத்தானே ஆகணும். சமூகத்துல என்ன பிரச்சனை? நம்மளுக்கு வந்து நல்ல கல்வி வேணும், மருத்துவம் வேணும், குடிதண்ணீர் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், இதெல்லாம் பத்தி தானே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாரு. நியாயமான விஷயம் தான், இதெல்லாம் பத்தி தான் பேசணும். ஆனா இதையெல்லாம் அந்த வாரிசு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறது முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஏன் மற்றவர்கள் வரக்கூடாது? அந்த வாரிசு வந்தா தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? இல்ல அந்த வாரிசு கையாலதான் இதெல்லாம் நம்மளுக்கு வரணுமா? அவங்க மட்டும்தான் பிச்சை போடணுமா? அவங்க கிட்டதான் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இது என்ன நியாயம்? நீங்க எதுக்கு முதல்ல வாரிசு அரசியலை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க எதுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? உங்களுடைய வேலை என்ன? திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது உங்களுடைய உரிமை அப்படின்னா அதே மாதிரி விஜயை ஆதரிப்பது அவர்களுடைய உரிமை. உங்க உரிமைக்கு திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா? நான் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டானா? எனக்கு சுய அறிவு இருக்கு. என்னுடைய அறிவு கெட்டினவரை நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை. இந்திய ஜனநாயகம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அந்த இடத்துல உட்கார்ந்து நாட்டமா பண்றதுக்கு நீங்க யாரு? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? இன்னைக்கு அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல, அனுபவம் இல்ல, வரலாறு தெரியாது, அதனால அவங்களை ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டீங்க. இல்ல என்ன மாதிரி என்னுடைய வயசுல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அரசியல் புரிதலோட மாற்று கட்சியில இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம விவாதம் வச்சுக்கலாமா? நான் வரட்டுமா? உட்கார்ந்து பேசலாமா? அப்போ உட்கார்ந்து திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்களே பார்க்கலாம். இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? விஜயை பிடிக்குது பிடிக்கல, விஜயுடைய அரசியலை அவர்கள் விரும்புகிறார்கள், விஜய்க்கு அவங்க ஓட்டு போடுறாங்க போடல, அதெல்லாம் உங்க பிரச்சனை கிடையாது. நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அது உங்களோட வச்சுக்கோங்க.
திமுகவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. தாராளமா சொல்லுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கறத பார்க்கிற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க, இதுதான் திமுக, இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க, அதுல நியாயம் இருக்கு. அது என்ன வந்து விஜய் வரக்கூடாது? ஏன் விஜய் வரக்கூடாது? ஏன் பாஜக வரக்கூடாது? இந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்க. ஒரு பக்கம் பாஜக வரக்கூடாது, நாம் தமிழர் கட்சி வரக்கூடாது, விஜய் வரக்கூடாது, ஆனா திமுக மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் எச்ச வேலை. இந்த வேலையை செய்யறத முதல்ல இதோட நிறுத்திக்கங்க. உங்களுக்கு சமமான அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு, அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு விவாதம் பண்ணுங்க. அந்த விவாதத்துல நீங்க ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்க.